வணக்கம். இது உங்கள் ஓப்பனர்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சிம்பிளான டேஸ்டியான மட்டன் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்பவுமே பிடிக்குங்க இந்த மட்டன் பிரியாணி. குக்கரில் மட்டன் பிரியாணி எப்படி குலையாமல் செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா. குக்கரில் 100 ml அளவு கடலெண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. நல்லெண்ணெய் தவிர வேறு எந்த எண்ணெயாக இருந்தாலும் சேர்த்திக்கலாங்க. நெய் கூட சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ், 2 பிரியாணி இலை சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரை வதக்கிக்கலாங்க. பிரியாணி பொறுத்தவரை வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா இந்தளவுக்கு வரணுங்க. வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்திக்கலாம். இதை 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். கொத்தமல்லி இலையை வதக்கினதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்திக்கலாங்க. இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திக்கிங்க, நல்லாயிருக்கும். இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. ஒவ்வொரு பொருளையும் சேர்த்து ஒவ்வொரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்குங்க. 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்திக்கலாம். இதோட காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேங்க. 1/2 கிலோ அளவு மட்டனுக்கு நான் சேர்த்திக்கிறேங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கிங்க. இதை எண்ணெயில் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் வதக்கிறனால பிரியாணி நல்லா கலர் கொடுக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 100 ml அளவு தயிர் சேர்த்திக்கலாங்க. தயிரையும் சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது பிரியாணிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்தி நல்லா கலந்துட்டு நல்லா பழுத்த தக்காளியை 3 தக்காளி எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்திக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டுங்க, அது வரை வெயிட் பண்ணலாம். 1/2 கிலோ அளவு மட்டன் எடுத்துருக்கேங்க. தண்ணியில் 2 தடவை நல்லா கழுவி எடுத்துருக்கேங்க. இந்தளவுக்கு பீஸ் கட் பண்ணி வாங்கிக்கிங்க. கொழுப்போடு வாங்கிக்கிங்க, பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. எண்ணெயில் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மட்டன் சேர்த்திக்கலாங்க. இந்த மட்டன் பிரியாணி ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்பவுமே டேஸ்டியாகவும் இருக்கும். மட்டன் எல்லாம் சேர்த்து அந்த மசாலாவோட வதக்கிக்கலாங்க. அதாவது மட்டன்லேருந்து தண்ணி விட்டு வரும், அது வரையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திக்கலாங்க. 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திக்கிறேங்க. அதாவது இந்த டம்ளர்லேயே 2 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேங்க. 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 3 டம்ளர் அளவு தண்ணி எடுப்போம். அதனால் ஃபஸ்ட்டு 1.5 டம்ளர் தண்ணி இப்போ ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு வைக்கலாங்க. ஸ்டீம் வரட்டும், அது வரை வெயிட் பண்ணலாங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. நல்லா இப்போ ஸ்டீம் வந்துட்டுருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வெயிட் போட்டலாம். வெயிட் போட்டு அடுப்பை சிம்மில் 20 நிமிஷம் வச்சுக்கலாங்க. மட்டன் நல்லா வெந்து வருங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வெயிட் அடங்கிடுச்சுங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். பாருங்கள் மட்டன்லேருந்து எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு. நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம். மட்டன் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாங்க. ஒரு பீஸ் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குதுன்னு. குக்கரில் விசில் விடாமையே இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீதி 1.5 டம்ளர் தண்ணி இப்போ சேர்த்திக்கலாங்க. ஃபஸ்ட்டு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கோம். தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. நீங்கள் நார்மலான அரிசியில் கூட செய்யலாங்க, நல்லாயிருக்கும் பிரியாணி. அரிசி உடையாமல் கிளறிக்கிங்க. அரிசியும் தண்ணியும் நல்லா ஒன்று சேர்ந்து கொதிச்சு வரட்டுங்க, அது வரையும் மூடி வைக்கலாம். இப்போ நீக்கி பார்க்கலாங்க. அரிசியும் தண்ணியும் நல்லா ஒன்று சேர்ந்து கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கிங்க. பத்திரினா சேர்த்திக்கிங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணுங்க பிரியாணி பொறுத்த வரையும். இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம்.
வெயிட் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்குங்க. 7 நிமிஷம் வச்சுக்குங்க. நல்லா உதிரி உதிரியாக கிடைக்குங்க பிரியாணி. 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீமும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. நீக்கி பார்க்கலாம். நீக்கும் போது நல்லா கமகமன்னு வாசம் வருதுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்கு இல்லைங்களா? பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. மட்டனும் நல்லா வெந்து வந்திருக்குதுங்க. இந்த பிரியாணியோட ஆனியன் ரைத்தா, சிக்கன் வறுவல், எக்கோடு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்குதுங்க. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு பார்த்தீங்களா இந்த மட்டன் பிரியாணி. அருமையான இந்த மட்டன் பிரியாணியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க.